வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் சேமியா உப்மா எப்படி பண்ணுறது தெளிவாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் சேமியா உப்மா வீட்டில் பண்ணும்போது அந்த சேமியா வந்து குக் பண்ணி முடிச்சா கொஞ்சம் கெட்டியாகிடும், அப்படின்னா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வீட்டில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இந்த சேமியா உப்மா எப்படி பண்ணுறது தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரேஷு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க. மஞ்சத்தூள் எப்போவுமே வெஜிடபிள் சேமியா உப்மாவுக்கு வேண்டாம். அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சேமியா உப்மாவில் மஞ்சத்தூள் வராது. கிச்சடி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த சோம்பு, தக்காளி, மசாலாலாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட் ஆகும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வெஜிடபிள் சேமியா உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப்பு, 1 கேரட், 3 பீன்ஸ், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், கடுகு 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இந்த மண்சட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறீங்க. இப்போ எண்ணெய் சூடானே கடுகு தாளிப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் உளுத்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். இந்த கடலைப்பருப்பு போட்ட உடனே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கீங்களோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரன்ச்சியாக வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வந்து தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுக்கிறீங்களோ வறுத்துருங்க. இதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் உடச்சி போடல, உடச்சி போட்டால் கார அளவு அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா சோத்தை பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் வந்து தக்காளி போடுவாங்க உப்புமாக்கு. ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள் சேமியா உப்புமாக்கு தக்காளிலாம் போடக்கூடாது. வீணாக மேலே கார்னிஷ்காக ஒரு தக்காளி போட்டு தம் போடலாமே தவிர ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 கேரட்டு கொஞ்சம் தின்னாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் 3 நம்பர் பீன்ஸ் எடுத்து நான் இதுமாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பச்சை பட்டாணியும் நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதெல்லாம் சோத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சேமியா உப்புமா பண்ணும்போது நிறைய பேர் மஞ்சத்தூள் போடுறாங்க. ஆக்சுவலாக சேமியா உப்புமா போடும்போது மஞ்சத்தூள் போட வேண்டாம். இப்போது இங்கே வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வெங்காயம் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கணும். ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. வெங்காயம் ஆல்வேஸ் வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விடும் பார்த்தீங்களா. அந்த கொதிக்க விடுற டைமில் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஆனியன் நல்லா பதமாக வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த இஞ்சி ஆட் பண்ணுறோம். அந்த மஞ்சத்தூள் பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சத்தூள் வந்து வெஜிடபிள் சேமியா உப்புமா சொல்லும் போது மஞ்சத்தூள் போட வேண்டாம். இதே வந்து கிச்சடி நம்ம மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணுறோம். இந்த வெஜிடபிள் உப்புமா நீங்கள் பண்ணும்போது வெறும் ஜஸ்ட் லைட்டாக ஒயிட் கலர் கொடுத்து தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற ப்ரிப்ரேஷன். நிறைய பேர் மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, பட் வேண்டாம். இப்போது இந்த தண்ணி வந்து நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னா, தண்ணி வந்து ஒரு சேமியா 1 கப் அளவுனா 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த அணில் சேமியா தான். இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு கரெக்டாக ஒரு 40% தண்ணி கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி சேமியா ஒரு அருமையான சேமியா ரெடி. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி. என்னங்க, இந்த வெஜிடபிள் சேமியா உப்புமா எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். பாய்.